அத்தியாயம் 3. கனவுகளுக்கு அப்பால். செல்போன் ஒளியில் ஒரு உருவம் வீட்டிற்குள் இருப்பது போன்று தோன்றியது. அரசு சட்டென்று வீட்டின் உள்ளிருக்கும் லைட்டின் சுவிட்சை போட்டான். விளக்கின் ஒளி பரவியதும் அங்கே எந்த உருவமும் அவனுக்கு தெரியவில்லை. தூங்காததால் பிரம்மை போல என அரசு முணுமுணுத்தான். உணவு உண்ணும் மேசையின் மீது ஒரு தோல் பிணைப்பு நாட்குறிப்பு இருந்தது. அதன் பக்கங்கள் உடையக்கூடிய நிலையில் இருந்தன. முன்புறத்தில் ஒரு பாம்பு அதன் வாலை விழுங்குவது போல ஒரு ஓவியம் வரையப்பட்டிருந்தது. அதன் செதில்களிலிருந்து ஒரு கண் பளபளப்பது போல செதுக்கப்பட்டிருந்தது. அரசுவின் மூச்சு தடைப்பட்டது. அந்த சின்னம் ஒரு தீய ஈர்ப்புடன் துடித்தது. அதைத் தொட அவனை தூண்டியது. அவன் தயங்கினான். பின்னர் அதை திறந்தான். பக்கங்கள் கரகரத்தன. அவன் புரிந்து கொள்ள முடியாத எழுத்தில் கையால் எழுதப்பட்ட குறிப்புகளை வெளிப்படுத்தின. வார்த்தைகள் நெளிந்தன. அந்த நாட்குறிப்பில் சிவப்பு மையால் ஒரு ஒற்றை வரி எழுதப்பட்டிருந்தது. விடியலில் விழுங்குதல் தொடங்குகிறது. அரசு நாட்குறிப்பை மூடினான். அது எழுப்பிய ஒலி ஒரு துப்பாக்கி சுடும் சத்தம் போல இருந்தது. திடீரென அவனது உடல் நடுங்கியது. மணிக்கட்டில் மாளிகையில் எரிச்சல் உண்டான இடத்திலே இப்போது ஒரு ஸ்காரப் குறி உருவாகியிருந்தது. அது அவனுக்கு இன்னும் அதிக எரிச்சலை கையில் ஏற்படுத்தியது. களைப்பு அவனை இழுத்தது. பார்வை மங்கலானது. அவனது கண்கள் தளர்ந்த போது ஒரு இருண்ட கனவு நிறைந்த தூக்கம் அவனை கீழே இழுத்தது. அவன் கண்களை மூட மறுத்தான். அவனது வீட்டின் உள்ளே படுக்கை அறையில் ஏதோ மந்திரங்கள் முணுமுணுப்பது போல கேட்டது. உள்ளே சென்றான். அங்கே சுவர்களில் பாம்புகள் தங்கள் வாலை விழுங்குவது போல செதுக்கப்பட்டிருந்தன. ஒரு பெண் அங்கிருந்த படுக்கையில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தாள். அவளது விக்டோரியன் காலத்து உடை கிழிந்து சாம்பல் கோடுகளுடன் முடி பரவியிருந்தது. அவளது கண்கள் வேண்டின. ஆனால் அது அரசுவிடமில்லை. அவளுக்கு மேலே நின்ற ஏதோ ஒன்றுடன். ஒரு கிழிந்த கசாக்கில் ஒரு உருவம் உயர்ந்து நின்றது. அதன் பிளேக் டாக்டர் முகமூடி ஒளிர்ந்தது. பாமோபெட் சடங்கு கத்தி பளபளத்தது. ஸ்காரப் சின்னத்துடன் செதுக்கப்பட்டிருந்தது. அரசு முன்னோக்கி பாய்ந்தான். ஆனால் உருவம் திரும்பியது. முகமூடி உருகி எரியும் கரி போல கண்களையும் ஊசி கூர்மையான பற்களையும் வெளிப்படுத்தியது. 4 அது உருமியது. அதன் குரல் அலறல்களின் கூட்டமாக இருந்தது. நீதான் அடுத்தது. தொலைபேசியின் கூர்மையான ஒலி அலறியது. அந்த உருவம் அரசை நோக்கி தன் கூரிய நகங்கள் கொண்ட விரல்களை நீட்டி நீ மரணிப்பாய் என கூறியது. வியர்வை அவனது சட்டையை நனைத்தது. அறை ஒரு கணம் சிவப்பு நிறத்தில் துடித்து பின்னர் நிலைப்பட்டது. இரத்தத்தின் உலோக வாசனை அவனது நாக்கில் தங்கியது. ஆனால் தொலைபேசி தொடர்ச்சியாக அலறிக்கொண்டே இருந்தது. சட்டென அரசு நினைவுகள் திரும்பின. கண்களை திறந்தான். வெறும் கனவு. அவன் ஒரு பெருமூச்சு விட்டான். தனது டிஜிட்டல் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். காலை 11:30 மணியை காட்டியது. பகல் கனவு பலிக்காது என படுக்கையில் இருந்து எழுந்தான். ஆனால் கனவில் பார்த்த காட்சிகள் அவனது மனதில் எரிந்தது. மறைய மறுத்தது. அலைபேசி மீண்டும் ஒலித்தது. அரசு அதை பிடித்தான். என்ன? அவன் முணுமுணுத்தான். அவள் இறந்துவிட்டாள். மேடம் டெலாக்ரோய் உணவுப் பொருட்களை பதப்படுத்தி வைக்கும் ஜே.கே. கூல்ஸ் நிறுவனத்தில் தொண்டை பகுதி வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளாள். கோகுலின் குரல் உடைந்தது. அரசு இதற்கு முன் கேட்காத ஒரு பயத்துடன் அவர் குரல் ஒலித்தது. அரசுவின் கண்கள் மணிக்கட்டுக்கு சென்றன. ஸ்காரப் காயம் கருகி இப்போது உயர்ந்த உக்கிர எரிச்சலாயிருந்தது. நீங்கள் இப்போது எங்கே என கேட்பதற்குள் ஜே.கே. கூல்ஸ் நிறுவனத்தில். உடனே நீ இங்கே வா என கோகுல் அவசரமாக கூறினார். அரசு எழுந்தான். அறையின் கண்ணாடியில் எரிந்த சதையின் வாசனையால் நாறியது. தரையில் ஒரு சாம்பல் பாதை குளியலறை கண்ணாடிக்கு வழி நடத்தியது. அங்கே கண்ணாடியில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை படித்தான். அதில் நீ 4வது மின்சார தீப்பொறிகளால் கிறுக்கப்பட்டிருந்தது. கண்ணாடி சாத்தியமற்ற அளவு உலர்ந்திருந்தது. அவனது அடி வயிறு திகில் பரவியது. சடங்கு, சின்னங்கள், கண்கள் இவை அனைத்தும் உண்மையில் தன் அறையில் நடந்தது போன்ற எண்ண ஓட்டங்கள் அவனை குழப்பியது. இவற்றை பெரிதுபடுத்தாமல் கோகுல் கூப்பிட்ட நிறுவனத்திற்கு கிளம்பினான். அரசு ஜே.கே. கூல்ஸ் நிறுவனத்திற்குள் நுழைந்தான். நிறுவனம் மிகுந்த பரபரப்பாக இருந்தது. எங்கும் காவல்துறையைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் நிற்பது தெரிந்தது. நிறுவனத்தின் வாசலில் கோகுல் கோபமாக அமர்ந்திருந்தார். உன்னை எப்போ வரச் சொன்னா? நீ எப்போ வர? சென்னை போக்குவரத்து நெரிசல் பற்றி தாங்கள் அறியாதது அல்ல என அரசு இழுத்தான். சரி வா. இருட்டுவதற்குள் உடலை அங்கிருந்து எடுத்து செல்ல தடயவியல் துறை வல்லுநர்கள், மருத்துவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்றார் கோகுல். உள்ளே பிரீஜர் இருக்கும் பக்கம் ஒரு உடல் தெரிந்தது. அரசு அங்கே உள்ளே நுழையும் போது தடயவியல் நிபுணர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அரசு இறந்த அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தான். உடனே அரசு கோகுலிடம், நீங்கள் டெலாக்ரோய் இறந்துவிட்டதாக கூறினீர்கள், ஆனால் இங்கு வேறு யாரோ ஒருவரின் உடல் இருக்கிறதே
என்று கேட்டான். கோகுல் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, அப்படி சொன்னதாக நினைவில்லை, இவர் மேடம் டெலாக்ரோயின் சகோதரி என கூறினார். மேடம் டெலாக்ரோயின் சகோதரி காங்கிரி தரையில் பரவியிருந்தாள். அவளது உறுப்புகள் அரசுவின் கனவை ஒத்திருந்தன. கைகள் நீட்டப்பட்டு உள்ளங்கைகள் மேல் நோக்கி ஒரு புலப்படாத கடவுளுக்கு தன்னை வழங்குவது போல இருந்தன. டெலாக்ரோயின் மோதிரத்தை ஒத்த ஒரு ஸ்காரப் மோதிரம் அவளது விரலில் ஒளிர்ந்தது. அதன் ரத்தின கண்கள் கருப்பாக இருந்தன. கோகுல் அருகில் குனிந்தார். கையுறை அணிந்த விரல்கள் அவளது உறைந்த முடியை தொட்டன. அதே நகக்குறிகள். அவர் இறுக்கமாக கூறினார், இரத்தம் இல்லை. அப்போது மருத்துவர்கள் இறந்த பெண்ணின் உடலை அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து செல்ல ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். கோகுல் மருத்துவர் விக்னேஷிடம், ரிப்போர்ட் எப்போ தருவீங்க என்றார். அதற்கு மருத்துவர், காலைக்குள் கொடுக்க முயற்சி பண்றேன் என்று கூறி ஆம்புலன்ஸில் ஏறி புறப்பட்டார். அரசுவின் கண்கள் குளிர்சாதன பெட்டியின் சுவர்களை ஆராய்ந்தன. பனியில் செதுக்கப்பட்ட சின்னங்கள், பாம்புகள், கண்களுக்குள் கண்கள், பாமோ பெட்டின் மாளிகையைப் போல. இது தற்செயலானது இல்லை, அவன் மெதுவான குரலில் கூறினான். இது ஒரு சிக்னேச்சர். அங்கே நின்ற கான்ஸ்டபிள் ராமசந்திரன், சிக்னேச்சர் அப்படி என்றால் என்ன என்று அப்பாவியாக கேட்டார். ஒரே போன்ற தொடர் கொலைகள் நடக்கும்போது அவற்றில் தனிப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கும். இந்த வழக்கில் ஜின், கொள்ளிவாய் என ஆவிகள் செய்கிறதே அதுபோல என்றார் கோகுல் பெருமூச்சோடு. நான் தான் மணிகண்டன், கேகூல் நிறுவனத்தின் செக்யூரிட்டி அதிகாரி என்று கண்ணாடி போட்ட ஒருவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். நேத்து நைட்டூட்டி பார்த்த காவலாளி யார், அவங்களை வர சொல்லுங்க என்றார் கோகுல் மிரட்டும் தொனியில். கசங்கிய துணியோடு கந்தல் கோலமாக ஒரு காவலாளி வந்தார். உன் பெயர் என்ன என்றார் கோகுல். ஆறுமுகம் சார் என்றார் அந்த காவலாளி. அவர் மேல் புளித்த மோரில் குளித்தது போன்ற வாசனை அடித்தது. அருகில் வந்தவர் தள்ளாடினார். அவரது கண்மணிகள் பிணையாக சுருங்கின. கல்லை போல தூங்கினேன் சார், அவர் முணுமுணுத்தார். கோகுல் அதட்டலாக, சத்தமா பேசி எதுவும் கேட்கவில்லை என்றார். நேத்து அசந்து கல் மாதிரி தூங்கிட்டேன் சார் என்று தயங்கி கூறினார். கல்லை போல தூங்கிட்டையா, இல்ல பணங்கல்லை குடித்து தூங்கினாயா? கோகுல் கூர்மையாக கேட்டார். அவரது கண்கள் எரிந்தன. நீ மட்டும்தான் நேற்று டியூட்டி பார்த்தியா என்றார் கோகுல். ஆமா சார் என்றார் காவலாளி. நாங்கள் இதை நம்ப வேண்டும் என எதிர்பார்க்கிறாயா? அரசுவின் கவன மூலையில் நடுங்கி நின்ற வேறொரு காவலாளி பக்கம் திரும்பியது. உன் பெயர் என்ன? நீ என்ன பார்த்தாய்? அரசு அமைதியாக, ஆனால் கட்டளையிடும் தொனியில் கேட்டான். அந்த காவலாளி அரசுவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கூலர் வெண்டிலேஷனை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார். வெண்டிலேஷனை பார்த்தது போதும், பதில் சொல்லுங்க என்று அரசு அதட்டினான். அவர் மெல்ல பேசத் தொடங்கினார். என் பெயர் மாரீஸ்வரன். நான் கொல்லிவாய் பிசாச்சு பார்த்தேன். அவர் முணுமுணுத்தார். என்னடா கொல்லிவாய் பிசாச்சு பார்த்தேன், பேய் பார்த்தேன் என்று ஆளாளுக்கு கதை சொல்கிறீர்களா? சிசிடிவி கேமரா காட்சியை எடுத்துக்காட்டு. உங்கள் கொல்லிவாய் பிசாச்சை நான் பார்க்க விரும்புகிறேன். கோகுல் கொஞ்சம் கோபமாக கூறினார். காவலாளி ஒரு நாற்காலியில் சரிந்தார். தமிழில் ஏதோ முணுமுணுத்தார். தீமையை விரட்ட பிரார்த்தனை செய்வது போல. கோகுலின் கண்கள் சிசிடிவி மானிட்டரில் பதிந்தன. நள்ளிரவு 11:58 மணிக்கு திரை நிலையற்றதாக மாறியது. காணொளி காட்சிகள் துண்டிக்கப்படுவதற்கு முன் ஒரு நிழல் குளிர்சாதன பெட்டியின் கதவுக்கு கீழே குனிந்தது. அப்பொழுது கரகரப்பான பிரேம்கள் உருண்டன. ஒரு நிழல் குனிந்தது. அடுத்த நொடியில் அதன் தலை திரும்பியது. ஒளிரும் கண்கள், ஊசி பற்கள். அதன் பின்னால் குளிர்சாதன பெட்டியின் சுவர் உரையை பிரதிபலித்தது. 466 என்ற ரோமன் எழுத்துக்கள் ஒளிர்ந்தது. அப்போது இரும்பின் மீது கூர்மையான பொருளை கொண்டு பலமாக உரசுவது போன்ற ஒலி கேட்டது. அப்போது அரசுவின் பக்கத்தில் இருந்த காவலாளியின் உடல் நடுங்கியது. முகம் வேர்த்தது. அவர் வெண்டை திகிலோடு பார்த்தார். மர்மம் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் ஆழம் அடையும்.